ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே மௌலிது ஓதப்பட்டது. மௌலிது என்றால் என்ன? கவிநடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதுதான். சஹாபா பெருமக்கள் புகழ்ந்து படித்தார்கள் கவிதை நடையிலே. இதை அங்கும் இங்கெல்லாம் நீங்கள் தேட வேண்டியதில்லை. புகாரியை படியுங்கள், புரிந்து கொள்வீர்கள். முஸ்லிமை படியுங்கள், புரிந்து கொள்வீர்கள். புகாரியை பின்பற்றணும், ஹதீஸை பின்பற்றணும், குர்ஆனை பின்பற்றணும் என்று சத்தம் மட்டும் போட்டு கொண்டிருந்தால் போதா, நித்தம் நித்தம் அதை படிக்க வேண்டும். படித்திருந்தால் புரிந்து கொள்ள முடியும். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவி நடையிலே புகழ்ந்து படித்தார்கள். வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புகாரி இன்றைக்கு தமிழிலே வந்துவிட்டது. வாங்கி படித்து பாருங்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையிலே புகழ்ந்து படித்தார்கள். ஹஜ்ஜௌத முஹம்மதன் ஃபஅஜப்து அன்ஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபா பெருமக்கள் கவிதை நடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்திருக்கிறார்கள். நமது பாஷையில் சொல்வதாக இருந்தால் மௌலிது ஓதிருக்கிறார்கள். ஆகவேதான் நாமும் மௌலிது ஓதுகிறோம். இப்பொழுது சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் ஓதுகின்ற மௌலிது 300 வருடங்களுக்கு முன்பாக தானே எழுதப்பட்டது என்று சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிநடையிலே புகழ்வது கூடுமா கூடாதா? அதுதான் சப்ஜெக்ட். சஹாபா பெருமக்கள் அப்படி செய்திருக்கிறார்களா இல்லையா? அதுதான் இப்ப கேள்வி. 300 வருடம் என்ன, 30 வருடத்துக்கு முன்பு ஒருவர் புகழ்ந்து படித்தாலும் அதை நாம் படிக்கலாம். 3 வருடங்களுக்கு முன்பு தேவையில்லை. 3 மாதங்களுக்கு முன்பு அதுவும் தேவையில்லை. 3 நாட்களுக்கு முன்பு, ஏன் 3 மணி நேரங்களுக்கு முன்பு, ஏன் 3 நிமிடங்களுக்கு முன்பு ஒருவர் எழுதினார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதையே நாம் புகழ்ந்து படிக்கலாம் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். அதனால் காலமெல்லாம் அளவுகோல் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா, இத்தனை ஆண்டுக்குள்ளாக இருந்தால்தான் அந்த கவிதையை நீங்கள் படிக்கலாம், அதை கடந்து விட்டால் படிக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? அவர்கள் சொல்லியிருந்தால் அவ்வாறு நாமும் கேட்க முடியும். அவர்களே காலத்தை நிர்ணயிக்கவில்லையே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் மௌலிது மறுப்பாளர்களே, நீங்கள் எப்படி காலத்தை நிர்ணயிக்கிறீர்கள்? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்கியது? இது போன்று மீலாது நபி பெருவிழாவெல்லாம் நடத்தலாமா என்று கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மீலாது நபி பெருவிழா நடந்ததா? சஹாபா பெருமக்கள் மீலாது விழா நடத்தினார்களா? தாபீன்கள் நடத்தினார்களா? இமாம்கள் நடத்தினார்களா? யாராவது செய்தார்களா? நீங்கள் செய்கிறீர்களே என்று கேட்பார்கள். நான் கேட்கிறேன், இதே கூட்டத்தை தானே நீங்களும் கூட்டுகிறீர்கள், பேசுகிறீர்கள், பேரு தானே வேற. மௌலிது மறுப்பார்கள், மீலாது மறுப்பாளர்கள் இதே போன்ற ஸ்டேஜ் போடுறாங்களா இல்லையா? மைக்கில் பேசுறாங்களா இல்லையா? அவங்க கூட்டத்துக்கு முன்னால மக்கள் சேரில் உட்கார்ந்துக்கிட்டு கேட்குறாங்களா இல்லையா? அவ்வளவு நடக்குது. செயல் ஒன்றுதான். பேரு நம்ம மீலாது நபி பெருவிழாங்கிறோம். அந்த கூட்டம் வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் சொல்லுது. அதுதான், இதுதான் வித்தியாசமே தவிர வேறு என்ன இருக்கிறது? நாம் மீலாது நபி பெருவிழாங்கிறோம், அவங்கெல்லாம் சமூக விழிப்புணர்வு கூட்டம் அப்படிங்கிறாங்க. இஸ்லாம் எளிய மார்க்கம் கஷ்டமாக்கி விட்டாங்க. இஸ்லாத்தை கஷ்டமாக்கினது பிறகு எளிய மார்க்கம்னு பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாம் இனிய மார்க்கமா? இவங்களுடைய அந்த ஒவ்வொரு செயலும் சொல்லும் பார்த்தாக்கா இஸ்லாம் இனிய மார்க்கமா மற்றவங்களுக்கு தெரியவே கிடையாது. பேரு தான் இவங்க வச்சுக்கிட்டது. சரி, இதுவெல்லாம் நடக்குதால பேரு தானங்க. அப்போ இந்த மீலாதுங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு அலர்ஜி. பொதுவாக போய்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, அதை பார்த்தாலும் அலர்ஜி. ஏன்னா பார்த்தா கபருமா இருக்குதான். கபரு அவளுக்கு பிடிக்காத. கடைசியில் கபரில் தான் கொண்டு வைக்க போகிறாங்க அவ்வளோலாம், அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு கபரு பிடிக்காது. சரி, நான் கேட்குறேன், இதே செயல்பாடு அவங்ககிட்ட இருக்கிறதுல பேர் தானே. நம்ம மீலாதுன்னு பேர் கொடுத்தோம், அவங்க வேற ஒரு பேர் கொடுக்குறாங்க. இப்போ இது நான் கேட்குறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் நடந்ததா? சஹாபா பெருமக்கள் நடத்தினார்களா? தாபீன்கள் நடத்தினார்களா? இமாம்கள் நடத்தினார்களா? சொல்லுங்களேன் பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் வரதட்சணைங்கிற வார்த்தையே கிடையாது. குர்ஆனிலும் கிடையாது, ஹதீஸிலும் கிடையாது. ஒரு வார்த்தை கொண்டு வரங்கள, ஹதீஸில் இருக்குது வரதட்சணைக்கு, இதுதான் அரபியில் சொல்லுங்களேன் பார்க்கலாம். கிடையாது. மற்றவர்களை வற்புறுத்தி வாங்கக்கூடாதுங்கிற அந்த சப்ஜெக்ட்ல தான் வரதட்சணை கூடாது என்று நாம் கூறுகிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் வரதட்சணை கூடாது என்று எந்த ஹதீஸிலும் இல்லை. அந்த வார்த்தையே இல்லை. இன்னும் சொல்ல போனா அப்ப வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் என்று நடத்துவதுதான் பித்அத். அந்த வார்த்தை இல்லையே.
ஆனால் மீலாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறப்பை பற்றி குர்ஆன் பேசுகிறது, ஹதீது பேசுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தோழர் வந்தார். யா ரசூலல்லாஹ், திங்கட்கிழமை என்று நான் நோன்பு நோக்கலாமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திங்கட்கிழமை என்று நோன்பு வையுங்கள், ஃபீஹி உலித்து, அந்த நாளில் தானே நான் பிறந்தேன் என்றார்கள். வஃபீஹி புஇஸ்து, அந்த நாளில் தானே எனக்கு நபித்துவமும் வழங்கப்பட்டது என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றியும் வருகை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. ஆனால் வரதட்சணைங்கிற வார்த்தையே இல்லை. ஆகவே வரதட்சணை அப்படிங்கிற பெயரில், வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் என்கின்ற பெயரில் கூட்டம் நடத்தினால் அதுதான் பித்அத் கூட்டம். மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை சொல்வது அது சுன்னத், குர்ஆனை பேசுகிறது. ஏன் இப்படியெல்லாம் நாம் மீலாத் விழா நடத்துகிறோம்? இறைவன் குர்ஆனிலே சொன்னான், உதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை எண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்தில் இறைவன் சொன்னான், அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்தை மற்றவருக்கு எடுத்து கூறுங்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ நிஅமத்துகளை நாம் பெற்றிருந்தாலும் ஈடு இணையற்ற நிஅமத்தாக நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இருக்கிறார்கள். மற்ற பொருள் செல்வங்கள் நிஅமத்து தான், குழந்தை செல்வங்கள் அதுவும் நிஅமத்து தான். ஆனால் அந்த நிஅமத்து இல்லாவிட்டாலும் கூட மறுமை வெற்றிக்கு அது ஒரு தடை கிடையாது. ஆனால் யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நமக்கு இறை தூதராக கிடைக்காதிருந்தால் நம்மை படைத்த இறைவன் யாரென்று நமக்கு தெரிந்திருக்குமா? உயர்ந்த வேதம் குர்ஆன் நமக்கு கிடைத்திருக்குமா? உயர்ந்த மார்க்கம் இஸ்லாத்தை தான் நாம் அடைந்திருப்போமா? இவ்வளவும் கிடைத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் என்றால் அவர்கள் மாபெரும் நிஅமத்தாக இருக்கிறார்கள். இறைவன் சொன்னான், நான் தந்த நிஅமத்தை எண்ணி பாருங்கள். அவ்வாறு எண்ணி பார்ப்பதற்குத்தான் இந்த மீலாது நபி பெருவிழா. இறைவன் சொன்னான், நான் தந்த நிஅமத்தை பிறருக்கு எடுத்து கூறுங்கள். அப்படி எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த மீலாது நபி பெருவிழா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும்.